With deep admiration, we welcome the backbone of our institution, our beloved chairman, Dr. R. Krishnamurthy sir, to address the gathering. Baja, 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 Baja. முதல்ல பாஷா பாட்டு போடுறது ரொம்ப நன்றி. குடிநீட்டால் இங்கே வந்திருக்கும் டாக்டர் சதீஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி. நாங்கள் அழைப்பேற்றுக் கொண்டு இங்கே வந்திருக்கும் நாங்கள் கொடுத்து கிட்டத்தட்ட ½ ப்ரைஸ் கொடுத்தோம். அதுக்கு கண்டினியூவாக நின்று ப்ரைஸ் கொடுத்து அவர்களுக்கு செய்ததற்கு மிக்க நன்றி. இங்கே வந்திருக்கும் திரு தாளாளரின் மனைவியான திரு கௌரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, கௌரி கிருஷ்ணமூர்த்தி இல்லைன்னா நான் இந்த அளவு வளர்ந்துருக்கவே முடியாது. நாங்கள் 2 பேரும் ஒரு சாதாரண சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நேரத்தில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தோம். ஒன்றா சேர்ந்து நாங்கள் உழைச்ச உழைப்பு தான் இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னா அதுக்கு அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் வளர்ந்துடல. ஒரு டாக்டர் ஜெயகார்த்திகை போல், ஒரு டாக்டர் கிருத்தியை போல் ஒரு நல்ல பிள்ளைகளையும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கௌரி கிருஷ்ணமூர்த்தி சப்போர்ட் பண்ணோன்னா எங்களால் வளர்த்துருக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்கூலை நிர்வகித்து எடுத்துக்கொண்ட பிரின்ஸிபல் உதயச்சரம் மேம் அவர்களே, வைஸ் பிரின்ஸிபல் ஐஸ்வர்யா அவர்களே, வைஸ் பிரின்ஸிபல் பத்மா அவர்களே, வைஸ் பிரின்ஸிபல் சசிகலா மேம் அவர்களே, மற்றும் கோஆர்டினேட்டர் கங்கா அவர்களே, வீரலட்சுமி மேம் அவர்களே, கோஆர்டினேட்டர் சக்தி மேம் அவர்களே, கோஆர்டினேட்டர் சுபா மேம் அவர்களே, கோஆர்டினேட்டர் சென்பா மேம் அவர்களே, கோஆர்டினேட்டர் சண்முகப்பிரியம் அவர்களே, நர்மதா மேம் அவர்களே, பவித்ரா மேம் அவர்களே, கோஆர்டினேட்டர் ரம்யா அவர்களே, கோஆர்டினேட்டர் ஹேமலதா அவர்களே, கோஆர்டினேட்டர் சத்யா அவர்களே, கோஆர்டினேட்டர் நிலோபர் மேம் அவர்களே, கோஆர்டினேட்டர் கிருத்திகா அவர்களே, மற்றும் எனது அருமை லெவல் சதீஷ் அவர்களே, பிடிஹெச்ஓடி அசிதாஷிஷ் அவர்களே, பிரபா அவர்களே, சுரேஷ் அவர்களே, மற்றும் எனது அருமை இங்கே உள்ள அத்தனை குழந்தைகளையும் அறிவோடு வளர்த்தெடுத்து, அன்போடு வளர்த்தெடுத்து, அத்தனை ஒழுங்கத்தையும் சொல்லிக் கொடுத்து வளர்த்தெடுத்த எனது அருமை ஆசிரியர் பெருமக்களே, அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்கள் குழந்தைகளை அவர்களை நம்பி ஒப்படைத்திருக்கும் பெற்றோர்களே, எங்களை நம்பிய முழுசாக ஒப்படைத்திருக்கும் பெற்றோர்களே, மற்றும் இவ்விழாவினை சிறப்பிக்க கொண்டிருக்கும் கடுமையான உழைத்து இங்கே எடுக்கின்ற அத்தனை விழாக்களை இனி வரப்போகின்ற அத்தனை பர்ஃபார்மன்ஸ்லையும் மிக மிக அருமையாக தொகுத்து வழங்கிய எடுத்து வந்திருக்க திரு ரவி அவர்களே, திரு விவேக் அவர்களே, திரு செந்தில் அவர்களே, திரு மகேஷ் அவர்களே, இதற்கு மேலாக இந்த மீடியாவை அருமையாக கொண்டு செல்லும் அத்தனை பெருமக்களும், இங்கே வந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் அத்தனை பெற்றோர்களுக்கும் உங்களின் மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெற்றோர்களை நேற்றுக்கு டாக்டர் கலிமூர்த்தி சார் ஒரு ஃபேமஸ் ஸ்பீக்கர். அவர் உரை நிகழ்த்துங்கிறனால அவருக்கே 1 hour தேவைப்படும், எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் ஆனுவல் டே ரிப்போர்ட்டை நான் எடுத்துக்கிட்டு அவருக்கு பிரித்து கொடுத்துட்டேன், நீங்கள் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அவர் இல்லாததுனால நான் என்னோடய இளவல் டாக்டர் ஜெயகார்த்திகிட்ட ஆனுவல் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு நான் பேச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எப்படி சூழ்நிலையை தகுந்தால் நான் மாற்றிக்கணும் அப்படின்னு மாற்றிக்கிட்டேன். பெற்றவர்களே, உங்களுடைய தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும். பிகாஸ் எங்கள் டீச்சர்ஸ் ஏன் ஒவ்வொரு வயசு சொல்லி இங்கே பேச வச்சேன்னா, அவங்க இன்ஃபேக்ட் பேசலன்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. நான் எதுக்கு பேசணுமா சார், நான் பேச வேண்டாம் தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு பரப்புறாங்க, எந்த அளவுக்கு செய்கிறாங்க, எந்த அளவுக்கு நாலேஜபிளாக இருக்காங்க, எந்த அளவுக்கு டேலண்டாக இருக்கணும் உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு மேலே அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும். நீங்கள் எப்படிங்க தான் கண்டிப்பாக நீங்கள் பேசுங்க. அவங்களோட குழந்தைங்களை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, எந்த டெக்னாலஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, எப்படி கொண்டு போய் தெரியுங்க தான் அவங்கள பேச வச்சேன். பெற்றோர்களே, ஒன்று மட்டும் தான் நான் அதிகமாக பேச போகிறதில்ல. பட் நான் சொன்னேன், நீங்கள் பெற்றோர்கள் எங்கள் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க. ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஸ்கூலில் மட்டும் நம்பி அனுப்பாமல் உங்கள் குழந்தைகளை முதல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. ஸ்கூலுக்கு வரும்போது குழந்தை எதுவும் நீ மார்க் எடுக்க தான் போகிற, மார்க் எடுக்க தான் போகிற, மார்க் எடுக்க தான் போகிற, நீ படிக்கத்தான் போகிறேன்னு சொல்லி கொடுக்காம, ஸ்கூலுக்கு போகிற நீ ஒழுக்கத்தையும் கற்றுட்டு வரப்போகிற, ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டு வரதான் நீ ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லி கொடுத்தா நீங்கள் சொல்கிறது தான் எங்கள் டீச்சரும் சொல்லுவாங்க. எங்கள் டீச்சர் சொல்லி அனுப்புகிறாங்க, இங்கேருந்து நீ ஒழுக்கத்தை கற்றுட்டு வா, டிசிப்ளின் கெட்ட வார்த்தை பேசாத, அன்பார்லிமெண்ட்ரி பேசாத அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை கண்டினியூட்டி பண்ணுறதில்ல.
நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்கள் என்ன ரொட்டீன் பண்ணுறீங்களோ அதை பண்ணிகிட்டே இருங்க. அப்போ எப்படி அந்த குழந்தை உங்கள் குழந்தைய நாங்கள் டிசிப்ளினை உருவாக்கி கொடுக்க முடியும்? எங்களுக்கு உங்கள் சப்போர்ட் தான் நாங்கள் உருவாக்கி கொடுக்க முடியும். இது ஏன்னு சொல்ல வரேன்னா ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இதை மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. எத்தனையோ குழந்தையோட பேரோட உங்கள் குழந்தைங்க டாப்பராக இருக்கலாம். அந்த டாப்பராக இருக்கிறது எவ்வளோ பேர் தெரியும் நினைக்கிறீங்க? இது ஏன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் எங்கள் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு எங்கள் டீச்சர்னு சொல்லிட்டேன். நான் உங்கள் குழந்தை டாப்பராக இருக்குது எவ்வளோ பேர் தெரியும் நினைக்கிறீங்க? மிஞ்சி போனால் உங்களுக்கு தெரியும், உங்கள் ரிலேட்டிவ் தெரியும், அவங்க கிளாஸ்மேட்ஸு தெரியும். ஆனால் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பப்ளிக்கே போகும்போது உங்கள் குழந்தை டாப்பர்னு யாருக்காவது தெரியுமா? நிச்சயமாக தெரிய வாய்ப்பே இல்லை. ஆனால் அங்கே உங்கள் குழந்தை கெட்ட வார்த்தை பேசியாமல் பிஹேவ் பண்ணாமல் டிசிப்ளினில் வந்து உங்கள் சொல்கிறது கட்டுப்பட்டு போனால் அந்த குழந்தை பெரிய குழந்தை, நல்ல குழந்தை. அதுதானே தவிர மார்க்கு மட்டும் டாப்பர் மட்டும் நிச்சயமாக அங்கே பிரதிபலிக்காது. ஆக உங்கள் குழந்தைய நீங்கள் வந்து டிசிப்ளினாக வளர்க்குறதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம். ரெண்டாவது பெற்றோர்களே, இப்போ வந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம், இன்னும் நிறைய பெற்றோர்கள் எங்கள்கிட்ட வந்து சொல்கிறீங்க, என் புள்ள வந்து மொபைலை வைக்க மாட்டாரு, மொபைல் கேட்குறாரு, எங்களாரும் கண்ட்ரோல் பண்ணி எங்கள்கிட்ட வந்து சொல்கிறீங்க. சரி, நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஆனால் வீட்டில் மொபைல் கொடுக்குறது யார்? நீங்கள் தான் கொடுக்குறீங்க. அது மொபைலை நீங்கள் கொடுத்துட்டு எங்கள்கிட்ட வந்து சொல்கிறீங்க. டீச்சர் எங்களால் என்ன பண்ண முடியும்? அவங்க வந்து என்ன பண்ண முடியும்? மொபைலை விடிய பார்த்துட்டு இங்கே வந்து குழந்தை ஸ்கூலில் தூங்குது. ஸ்கூலில் தூங்கும்போது அந்த குழந்தை எப்படி பாடத்தை கவனிக்கும், எப்படி பாடம் புரியும், எப்படி பாடத்தை மார்க் எடுக்க முடியும்? தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சு பாருங்களேன். நீங்கள் மொபைல் கொடுக்குறத குறைச்சிங்கன்னா நாங்கள் எங்களை கண்ட்ரோல் பண்ணியும். முழுக்க யார் மொபைலை கொடுக்குறது? நீங்கள் தான் கொடுக்குறீங்க. இங்கே வந்து டீச்சர்கிட்ட கண்ட்ரோல் பண்ணுறீங்க. எப்படி அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும்? மூணாவது, ஸ்கூலுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேறீங்க. அடிக்கடி லீவு, ஏதோ ஒரு காரணம். அந்த காரணத்தை சொல்லி நீங்கள் லீவு பாடத்தை அனுப்பாமல் இருந்தீங்கன்னா எப்படி அந்த குழந்தை கண்டினியூ வரணும், பாடத்தை கவனிக்க முடியும், பாடம் எடுக்க முடியும்? போர்ஷன் தான் மிஸ் ஆகும். திருப்பி என்ன பண்ணுறீங்க? குழந்தை டீச்சர் வந்து சொல்கிறீங்க, இப்போ சண்டை போடுறீங்க, என் குழந்தை மார்க் எடுக்கலைன்னு சொல்லிட்டு. நிச்சயமாக அவங்க என்ன பண்ண முடியும்? நீங்கள் அடிக்கடி லீவ் போட வச்சு அப்படி என்ன பண்ண முடியும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணுமோ அந்தளவு பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக எங்களால் உங்களுடைய ஒத்துழைப்போம். இந்த 11 வருஷம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்கோன்னா நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு எங்கள் மேலே நீங்கள் வச்சுக்க நம்பிக்கை தான். நிச்சயமாக நாங்கள் வந்து இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கோன்னா நீங்கள் முழுக்க எங்களை நம்பி அனுப்பி கொடுத்துட்டீங்க. அந்த நம்பிக்கையை இன்னும் எங்கள் மேலே மோரன்னு வச்சு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் இருக்கோம். நாங்கள் ஏதோ ஒன்லி அருமை இலவல் படிச்சுட்டு போனார் இல்லைங்களா, அது எத்தனை ஸ்கூலில் இது சாத்தியம்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா படிப்பு மட்டுமே ஒரு காரணமாக செய்யலை. நிச்சயமாக வந்து அதுக்கு எடுத்தது அறிவார்ந்த சில கல்விகள் எடுத்துகிட்டு போய் டேலண்ட் எக்ஸாம் கொண்டு போய் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் கொண்டு போகிறோம். ஒன்று படிப்பை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போதில்லை, அவருக்கு இருக்க ஸ்போர்ட்ஸு கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கொடுக்கணும், டேலண்ட் எக்ஸாம் கொண்டு போகணும், அந்த எழுதணும், எல்லாத்தையும் அவர் கொடுக்கணுங்கிறதா தான் ஒரே மோட்டிவ் தான். வந்து வந்தாங்களா, படிச்சிட்டாங்களா, போனாங்களா இல்லாமல் எல்லாத்தையும் கொடுக்கணுங்க ஒரே நோக்கத்தை எல்லாத்தையும் கொண்டு போகிறோம். அதுக்கு மேலே தமிழை வளர்ப்பதற்கு தமிழ்ச்சங்கம் வச்சுருக்கோம். அதை வருஷம் பண்ணிவிட்டு அவர்களுக்கு போட்டி கொடுக்குறோம். பாட்டை வளர்ப்பதற்கு கிறிஷிங்கன்னு வச்சுருக்கோம். அது எல்லா ஸ்கூலையும் வர வச்சு நாங்கள் ஒரு காண்டு நடத்தி அதை கிறிஷிங்கன்னு சொல்லி அவர்களை சிங்கர் சர்வ் பண்ணி அங்கேருந்து கொண்டு போகிறோம். எங்களுடைய சிங்கர்ஸ் எங்கள் ஸ்கூலில் எங்கள் போட்டியில் வின் பண்ண சிங்கர் இன்றைக்கி யோகேந்திரன் வந்து ஜிடிவியில் வின் பண்ணி ஜிடிவியில் அவர் பாடி அவர் மிகப்பெரிய டேலண்டாக எனக்கு ஒரு மிக ஃபேமஸ் சிங்கராக இருக்கார் யோகேந்திரன். டான்ஸர் ராஜ் டிவியில் போய்ட்டு டான்ஸராக இருக்காங்க. எங்கள் ஸ்கூலில் வந்து டான்ஸராக வந்து டான்ஸ் ஆகி போயிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் எங்களோட டான்ஸர்ஸ் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் ஒவ்வொரு துறையிலும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் போய் சேர்ந்ததை அத்தனையும் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இல்லை, கேம்பிரிட்ஜில் வந்து அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஸ்கூலை ஆரம்பிக்கும் போது 80 ஸ்டூடெண்ட்ஸில் கேம்பர் ஆரம்பித்தோம். இன்னும் கிட்டத்தட்ட வந்து 560 ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க. அந்த கேம்பிரிட்ஜில் அவங்க பேரை சொல்லாமல் விட்டு, அதனால தான் நான் சொல்கிறேன். அந்த கேம்பிரிட்ஜில் வந்து அந்த கேம்பிரிட்ஜ் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. அவங்களுக்கும் மிக்க நன்றி. நேற்றுக்கு வந்து பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருக்கலாம், ஏதோ என்ன சொல்ல வரேன்னா, நேற்றுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா குத்துப்பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு போகிறது ஒரு பெரிய விஷயம். அது என்டர்டெயின்மெண்ட் போயிடலாம், யார் வேணாலும் போயிடலாம். ஆனால் நேற்று முழுக்க தீம் பேஸ்டாக கொண்டு போய் அதை வந்து ஒரு சொசைட்டிக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் டீச்சர்ஸ், எங்கள் கோஆர்டினேட்டர்ஸ் பயங்கரமாக கஷ்டப்பட்டு அது ஒரு கோரியோகிராஃப் பண்ணி அவங்களோட கொண்டு வந்தாங்க.
அது மிகப்பெரிய பெரிய விஷயம். அந்த ஏற்றுக்கிட்ட உங்களை மாதிரி நாங்கள் பாராட்டணும். ஏன்னா நான் என்ன எங்கிட்ட சொன்னேன், நம்ம பேரண்ட்ஸை பாராட்ட வேண்டாம், இந்த அளவுக்கு பேஷன்ஸ் இந்த டான்ஸ் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு போகிறாங்களே உண்மையிலே பாராட்ட வேண்டியது நினச்சேன். அந்தளவுக்கு உழைச்சி அவங்களுக்கும் திருப்பி இன்றைக்கு பார்க்க போகிற இன்றைக்கு கொடுக்க போகிற மிக அற்புதமாக கொடுக்குற அவர்கள் உங்கள் சார்பாக நன்றி கூறி கடைசியில் ஒன்று சொல்கிறேன். நேற்று கலிமுத்தி சார் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினார். நீங்கள் எல்லாம் போய் நான் பேசின ஒரு 5 வருஷத்து வீடியோ போட்டு பாருங்கள். அவர் பேசின அத்தனை இருக்கும். அப்படி அவர் எதெல்லாம் சொன்னாரோ நான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த 5 வருஷத்து வீடியோ போட்டு பார்த்து நான் அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பிள்ளைங்களை பேசாதீங்க, கெட்ட வார்த்தையை பேசாதீங்க, நீங்கள் பேச இங்கே பேசும், தொண்டபத்தில் அடிச்சுக்காதீங்க, நீங்கள் பேச அடித்து கெட்ட வார்த்தையை பேசாதீங்க, குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை கொடுங்க, தன்னம்பிக்கை கொடுத்தா அந்த குழந்தை வளரும். அவர் தம்பி இளவல் சொன்ன மாதிரி ஏஎஸ்ஐக்கின்னு விடுங்க, டுடேஸ் லீடர் டுடேஸ் சில்ட்ரன்ஸ் டுமாரோஸ் லீடர்னு சொல்லும். இதெல்லாம் என்னென்னலாம் நான் பேசியிருக்கணும் 5 வருஷமாக. அப்படியே வீடியோ போட்டு பாருங்கள். அவர் அப்படியே டோட்டலாக சொல்லிட்டு போனார். அவ்வளோதான், வேறு ஒன்றும் புதுசாக அவர் சொல்லலை. பட் இருந்தாலும் அவரை வச்சு பேசினா நீங்கள் ஏற்றுக்குவீங்க, நாங்கள் சொன்னோம்னா நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. ஏன்னா நாங்கள் உங்களோட இருக்கோம். அதனால் நீங்கள் 5 வருஷமாக பேசுனீங்க, அப்படியே வீடியோ எடுத்து போட்டுக்கணும். நான் சொன்னதெல்லாம் அதில் வந்திருக்கோம். வேறு எதுவும். ஸோ தாத்தா பாட்டிலேருந்து பெற்றோர்கள்லேருந்து எங்கள் மேலே வச்சு எங்களை நம்பிக்கை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் உங்களை மேலே எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் வேண்டும், எத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் வேண்டும், உங்களுக்கு எத்தனை தாசில்தார் வேணும், எத்தனை கலெக்டர் வேணும், எத்தனை சயின்டிஸ்ட் வேணும், அத்தனையும் உருவாக்கி தரது எங்கள் பொறுப்பு. கடைசியில் நீட்டு கிரேசியாக போயிட்டுருக்கீங்களே, உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். அடுத்து பார்த்துங்க. அவர் வேறு வருஷம் நான் சொல்கிறேன், நீட்டு படித்து டாக்டர் ஆகணும்னா கிட்டத்தட்ட 12 வருஷம் நீங்கள் படிக்கணும். 12 வருஷம் படிக்கணும் நீட்டு படிச்சு டாக்டர் ஆகணும்னா. இந்த 12 வருஷத்துக்குள்ளே நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு வேளை நீங்கள் ஹையர் செகண்டரியில் மார்க் எடுத்துட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு மார்க் எடுத்துட்டிங்கன்னா, கோட்டாவில் எடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக கவர்மெண்ட் காலேஜ் போயிடலாம். இல்லைன்னா அகெயின் 2 கோடி ரூபா செலவு பண்ணணும் அதை படிக்கிறதுக்கு. எம்டி வரையிலையும் படிக்கிறது. இப்போ சாதாரணமாக எம்பிபிஎஸ் டெக்னா யாருமே எடுத்துக்கிறதில்ல. எம்டி போனால் தான் எடுத்துக்க முடியும். அந்த எம்டி முடிச்சு திருப்பி 2 கோடி ரூபா வரணும். அந்த 2 கோடி ரூபா முடிச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ண போகும்போது 1 லட்ச ரூபா சம்பளம். ஆனால் அதே ஒரு இன்ஜினியரிங்கை ஸ்கில் பேஸை நீங்கள் போனீங்கன்னா 3ஆவது வருஷம் 3 லட்ச ரூபா சம்பளம். அந்த 12 வருஷம் வரத்துக்குள்ளே நீங்கள் சம்பாதிச்சிடலாம். ஆனால் நீ ஸ்கில் பேஸில் போகணும். இன்றைக்கி ஏகப்பட்ட வேக்கன்சி இருக்குது எல்லா டாப் கம்பெனிஸ்லையும். ஆனால் அந்த டாப் கம்பெனிஸ்லாம் இருந்து எடுக்காமல் இருக்காங்கன்னா அதுக்கு ஒன்று ஸ்கில் இல்லாத ஒரே காரணம் ஸ்கில். நம்ம குழந்தைய படித்தா போதும், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தா போதும், கிராஜுவேஷன் படித்தா போதும், கோர்ஸ் படித்தா போதும், படித்தா போதும், பேச்சுலர் கோர்ஸ் படித்தா போதும், படிக்கணும் இவ்வளோதான். இது மட்டும்தான் நாம் யோசிக்கணும். என்ன படிக்கிறாங்க, யார் படிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கிறதில்லை. அப்படி நல்ல கோர்ஸை படிக்க வச்சுன்னா ஸ்கில் பேஸ்டு முழுக்க ஸ்கில் பேஸ்டு கோர்ஸ் படிக்க வச்சுன்னா நிச்சயமாக அவருக்கு 3ஆவது வருஷத்துலேயே 3 லட்ச ரூபா நிச்சயமாக. அவர் சொன்ன மாதிரி 1.5 கோடி பேக்கேஜ் இருக்குது. நான் அடிக்கடி முதல் மீட்டிங்லேயே சொல்லியிருக்கேன். இன்றைக்கும் போய் எடுத்து பார்த்துங்க, டிசிஎஸ்சில் 40,000 வேக்கன்சி, ஒரே ஒரு கம்பெனியில் 40,000 வேக்கன்சிஸ் இருக்குது. வித் 3.5 லட்ச ரூபா சம்பளத்தில் மாதம் 1.5 கோடி சம்பளத்தில் 40,000 வேக்கன்சி இருக்குது. ஏன்னா ஸ்கில் இல்லை. ஸ்கில் இருந்தால் எடுத்துக்கா இருக்காங்க. தயவுசெய்து பேரண்ட்ஸ் ஒன்று சொல்கிறேன், சோஷியல் மீடியாவில் பெற்ற குழந்தைகளை பெண் குழந்தை வைத்திருக்க அத்தனை பேரண்ட்ஸ் ஒன்று சொல்கிறேன், தயவுசெய்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் யாரோட பழம் தயவுசெய்து பாருங்கள். ஏன்னா ரொம்ப மோசமான உலகம் இது. நீங்கள் பாராட்டுறதுனால, நீங்கள் ப்ரைஸ் பண்ணதுனால, உங்களோட குழந்தைய நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணாதனால, உங்கள் குழந்தையோட டைம் நீங்கள் இன்ட்ராக்ஷன் பண்ணாதனால அந்த குழந்தை யாரோ ஒருத்தன் லைக் பண்ணுறான், யாரோ ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுறான், அவன் கீழே போய் மாட்டிக்குது. அந்த குழந்தை அதோட மாட்டிக்கிட்டு அவன் கேட்குற ஃபோட்டோலாம் அவனை நம்பி அனுப்புது. அந்த குழந்தை அவனை வித்தியாசமான உங்கள் பெண் குழந்தைகள் அனுப்புது. அங்கே போய் மாற்றவுடனே அவன்கிட்ட மாட்டிட்டவுடனே தன்னால் அந்த இதை தான் பெற்றதை தான் பெற்றோர்களையும் சொல்ல முடியல, நண்பர்களையும் சொல்ல முடியல. அந்த குழந்தை ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு போகுது. அந்த தீவிரமாக தன்னால் முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது தற்கொலை தான் பண்ணிக்குது. தற்கொலை முயற்சி போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் எப்படி சோதனைகளை சந்திக்கிறது, தோல்விகளை சந்திக்கிறது, எப்படி தன்னம்பிக்கையோடு வருது, எப்படி சரியான முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லிக் கொடுதான் ஸ்ரீகிருஷ். ஒரு கோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டாக கொண்டு சொல்லதான் ஸ்ரீகிருஷ். நிச்சயமாக என் இளவல் சொன்னது போல் இங்கே இருக்க எல்லாரையும் நுழைய லீடர்களாகவும் தன்னால் முடிகின்ற தன்னம்பிக்கையோடும் தான் எதை பேச வேண்டும், தான் எந்த முடிவை எடுக்க வேண்டும், எப்படி எடுத்தால் நான் இந்த உலகத்தில் ஒரு தனி சிறந்த மனிதனாக வாழ முடியும் என்பதை எங்கள் குழந்தைகளை உங்கள் குழந்தைகளை உருவாக்கி தருவது எங்கள் கையில் இருக்குது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your thought-provoking and powerful speech.